ஜே. நடராஜன், இளநிலை உதவியாளர், காஞ்சிபுரம். என்னுடைய சகோதரர்கள் 4 பேர். நாங்கள் எல்லோருமே பால் வியாபாரம் செய்து வந்தோம். பால் வியாபாரம் செய்து வந்த காலத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு வறுமை தாண்டவமாடியது. வறுமையின் காரணமாக வேறொரு தொழில் செய்ய விருப்பப்பட்டு நான் நிலம் புரோக்கராக சென்றேன். நிலம் வாங்குபவர்கள் விஓஓ, ஆர்ஐ போன்றவர்களை தகுந்த மரியாதையுடன் நடத்தினார்கள். அவர்களை பார்க்கும்போது நாமும் படித்து இப்படி வேலைக்கு போகக்கூடாதா என்ற எண்ணம் மனதில் இருந்தது. வயதில் அரசு பணி கனவினை சுமந்து கொண்டு பெரும்புலிப்பாக்கம் எனும் குக்கிராமத்தில் இருந்து காஞ்சிக்கு வந்தார். வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெண் திருநீரு இவரது அடையாளம். ஏடிசி முதலில் கத்திரி மெட்ரிகுலேஷனில் படிக்க போனேன். நான் படிக்க நீ வந்துள்ளாயா, மகன் வந்துள்ளானா என்று கேட்டார்கள். இல்லை, நான் தான் படிக்க போகிறேன் என்று சொன்னேன். இவரது தோற்றத்தையும் வயதினையும் எள்ளி நகையாடியவர்கள் மத்தியில் விடாமுயற்சியுடன் பால் வியாபாரம் செய்து அதிலிருந்து கிடைக்கும் சொற்ப வருவாயினை கொண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காகவே பட்ட படிப்பு வரை படித்து முடித்தார். படிப்பு முடித்து 24 வருஷம் ஆகின்றது. இப்போது படிக்க ஆரம்பித்து இந்த குறைந்த காலத்திலேயே இவர் முதல் மதிப்பெண் பெறுகிறார். நீங்கள் எல்லாம் இப்போதுதான் காலேஜ் முடித்து வந்துள்ளீர்கள், நீங்கள் படித்து முதல் மதிப்பெண் பெற தேவையில்லையா? இவரை முதல் மதிப்பெண் பெறும்படி விட்டுருக்கீங்களே, நீங்கள் ஏன் படிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர்களிடம் அவர் கேள்விகளை எழுப்பினார். அப்படி பேசும்போது எனக்கு இன்னும் அதிகமாக ஊக்கமளித்தது. மீண்டும் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. பல தோல்விகளை கண்டாலும் சிறிதும் மனம் தளராமல் நினைத்ததை சாதிக்கும் மனதுடன் கடுமையாக உழைத்தார். குரூப் 4 தேர்வும் வந்தது. குரூப் 4 தேர்வு எழுதிய போது எனது குரூப் 4 தேர்வு ரிசல்ட் எனக்கு வரவில்லை. காரணம் என்று பார்த்தால் நான் எலிஜிபிள் இல்லை. 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் 32 வயது வரை தான் எழுத முடியும். கூட அடிஷ்னலாக வேறு ஏதாவது படித்திருந்தால் மட்டுமே அவர்கள் தேர்வு எழுத முடியும் என்று தகவல் தெரிந்தது. 12ஆம் வகுப்பு படிக்க தொலைதூர கல்வியில் அப்ளிகேஷன் போட்டு தேர்வு எழுதி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஆல் பாஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் குரூப் 2 எழுத விருப்பம் இருந்தது. குரூப் 2 எழுதணும்னா டிகிரி தேவை என்பதால் டிகிரியும் போட்டு டிகிரியும் முடித்தேன். 2018ஆம் ஆண்டு தேர்வு நடந்து அந்த தேர்விலே இளநிலை உதவியாளராக டிஎன்பிசியால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆம், பால்காரர் நடராஜ் இன்று தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு அரசு அலுவலராக தன்னை இணைத்துக் கொண்டார். எனக்கு 3 மகன்கள், 2 பேர் டிகிரி முடித்துள்ளார்கள். ஏடிசியில் கோச்சிங் கிளாஸாக விருப்பம் உள்ளேன். அவர்களும் படித்து அரசாங்க உத்தியோகத்தில் செல்வதுதான் என்னுடைய விருப்பம். 50 வயதினை கடந்தாலும் இந்த புலி இன்றும் தன் பசியடங்காமல் குரூப் 2 முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்று மெயின்ஸ் தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிறது. நெஞ்சில் திடமிருந்தால் எந்த வயதிலும் அரசு பணியினை அடையலாம் என்று சாதித்து காட்டி மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கும் எம் மாணவர் நடராஜன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு சாதனையாளர் விருது வழங்குவதில் அண்ணா IAS அகாடமி பெருமை கொள்கிறது.